கைஸ் 2024ல் இப்போதே ஏகப்பட்ட அனிமே வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த வீடியோவில் இந்த அனிமேவில் என்னோட ஃபேவரட்டான டாப் 10 தான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக பல பேருக்கு ஃபேவரட் லிஸ்ட் இருக்கும். உங்கள் லிஸ்ட்டை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த லிஸ்ட்டில் நான் சேர்த்துருக்க எல்லா அனிமேயுமே இந்த சீசனில் கம்ப்ளீட் ஆனது தான். அதாவது பார்த்தீங்கன்னா சீசன் 1 ஆர் சீசன் 2 அப்படின்ட்டு இந்த வருஷம் அது கம்ப்ளீட் ஆகிருக்கும்ல, அந்த மாதிரி அனிமே மட்டும் தான் லிஸ்ட் சேர்த்துருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்தவரைக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ சொல்லுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா தோத்தாலும் ஜெயிச்சாலும் நம்பர் 10ல் இருக்கிறது கோ கோ லூசர் ரேஞ்சர். இந்த அனிமே பாய்ஸ் அப்புறமா பவர் ரேஞ்சர் அப்படிங்கிற இந்த 2 ஃப்ரான்ச்சைஸை கலந்து வச்ச ஒரு அனிமேவாக இருக்கும். சின்ன வயசில் கண்டிப்பாக ஏகப்பட்ட பேர் பவர் ரேஞ்சர் பார்த்துருப்பீங்க. பட் இதில் பவர் ரேஞ்சர் நல்லமாக காட்டாமல் இதில் வில்லனாகவே அவங்க தான் இருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா சின்ன வயசில் பவர் ரேஞ்சர் பார்க்குறப்ப அதில் அந்த பெரிய பெரிய மான்ஸ்டருக்கு சைட்கிக்காக ஏகப்பட்ட மான்ஸ்டர் காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த கும்பல் எல்லாருக்குமே ஒரே மூச்சு தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்க அந்த சைட்கிக்கில் ஒருத்தன் தான் இந்த அனிமே ஹீரோவாக இருப்பான். அவன் அவங்களோட பாஸான அந்த பெரிய பெரிய மான்ஸ்டர்லாம் இந்த ஒரு பவர் ரேஞ்சரை காலி பண்ணியிருப்பாங்க. அதனால பவர் ரேஞ்சரை காலி பண்ணுறதுக்கு அவன் பழி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோரி நல்லாவே இருந்துச்சு. பட் சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த அனிமே கொஞ்சம் லாக்கிங்காக ஃபீல் ஆச்சு. அதுக்கடுத்து 9th பிளேஸில் இருக்கிறது ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 2வோட பார்ட் 2. இதோட பார்ட் 1 பார்த்திங்கன்னா போன வருஷம் இருந்தது. இந்த வருஷம் பார்ட் 2 இருந்தது. பார்ட் 1ல் ரூடியஸ்க்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மேட்டர் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதில் கடைசியாக அவன் சில்ஃபியை பார்த்து லவ் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சு அப்படியே பார்த்திங்கன்னா அதை முடிச்சிருந்தாங்க. இதில் அவன் ஸ்டார்டிங்லேயே சில்ஃபியை கல்யாணம் பண்ண பிளான் பண்ணுவான். அதுக்கடுத்து கல்யாணம் பண்ணிப்பான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவனோட தங்கச்சி வருவாள். தங்கச்சிக்கு அவனுக்கு இருக்கிற பிரச்சனை, அதுக்கடுத்து இவங்க அம்மாவை தேடி போவாங்க, அங்கே இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்ட்டு அதெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவன் ஃபேமிலியில் இருக்கிற பல பிரச்சனையை அப்படி சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அது ஆக்ஷன் பார்க்குறப்ப ஓரளவுக்கு மைலாக இருந்தது. இருந்தாலும் சீசன் 1 கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ஆவரேஜாக ஃபீல் ஆச்சு. அதுக்கடுத்து நம்ம 8ல் இருக்கிறது 7th டைம் லூப் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமே தான். இது ஒரு ரொமான்ஸ் அனிமே. இந்த பேர் கேட்ட உடனே நம்ம டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தரமாக எதிர்பார்த்து நான் போய் பார்த்தேன். பட் அந்த மாதிரி இல்லை. பட் ரொமான்ஸில் வேற லெவல் பண்ணியிருந்தாங்க. பேர்லேயே 7th டைம் லூப் அப்படிங்கிற இந்த பேர் இருக்குது. இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஹீரோயின் ஆல்ரெடி 6 வாழ்க்கையை வாழ்ந்திருப்பா. அவளோட 7வது வாழ்க்கை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கும். அவள் ஆல்ரெடி வாழ்ந்த அந்த 6 வாழ்க்கையில் நிறைய கேரக்டர்ஸை பார்த்துருப்பா, நிறைய விஷயங்கள் அவளுக்கு தெரியும். அந்த மொத்த மேட்டருமே அவளோட 7th லைஃப்பில் அவள் எப்படி யூஸ் பண்ணுறா அப்படிங்கிற இந்த மேட்டரை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ரொமான்ஸ் சீன்லாம் நல்லாவே இருக்கும். ஆக்ஷன் சீன் அங்கங்கே லைட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 7th பிளேஸில் இருக்கிறது ஷாங்க்ரிலா ஃப்ரண்டியர் அப்படிங்கிற இந்த அனிமே தான். இது ஒரு இசக்காய் அனிமே. அதாவது பார்த்திங்கன்னா இந்த அனிமே கான்செப்ட் படி நம்ம ஹீரோ ஒரு ட்ராஷ் கேமர். அதாவது இருக்கிறதுலேயே மொக்கையான கேம் சொல்லுவாங்க. அதாவது பக்கெலாம் இருக்கும். அந்த கேமை முடிக்கவே முடியாது அவங்க சொல்கிற எல்லா கேமையும் அவன் விளையாண்டு முடிப்பான். அப்படி இருக்க ஹீரோ ஷாங்க்ரிலா ஃப்ரண்டியர் அப்படிங்கிற இந்த ஒரு கேம் வாங்குறான். இது பயங்கரமான கிராஃபிக்ஸ் இருக்க தரமான கேம்னு வாங்க. ஸோ ஒரு முக்கியமான கேம் ஆடிட்டு இருக்க ஹீரோ திடீர்னுட்டு இந்த கேம் ஆடுறான். அதுக்கடுத்து அவன் இந்த கேமுக்குள்ளே எப்படி சண்டை போடுறான், இந்த கேம் நடக்கிற கதை தான் பார்த்திங்கன்னா இந்த அனிமையாக போயிட்டுருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன்லாம் இருக்கும்ல, அதில் கேமில் மாட்டிப்பாங்க, அங்கேருந்து தப்பிக்க கஷ்டப்படுறது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அது மட்டும் தான் இந்த அனிமையோட பெரிய மைனஸாகவே இருக்கும். ஏன்னா இவன் கேமுக்குள்ளே போவான், விளையாடுவான், போர் அடித்தா வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் அவங்க லைட்டாக மாற்றிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்கடுத்து நம்பர் 6ல் இருக்கிறது வைரல் ஹிட் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமே. இந்த வைரல் ஹிட் இருக்குல்ல, இது ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எல்லாருமே யூடியூப்பில் பயங்கர ஃபேமஸாக இருக்காங்க. பட் இந்த அனிமேயில் காப்பிரைட் ப்ராப்ளமால் யூடியூபை நியூடியூபர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போதைக்கு அந்த நியூடியூப்பில் ஹீரோ ஒரு ஃபைட்டிங் சேனல் ஆரம்பிக்கிறான். பட் அவனுக்கு சண்டை போடுறதுனா என்னன்னே தெரியாது. அவன் இன்னொரு யூடியூப் சேனலில் சண்டை போடுறதே அப்படிங்கிறத பார்த்து அவன் சண்டை போட கற்றுக்கிட்டு அவன் பயங்கரமாக சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது நல்லாவே இருந்தது. பட் சண்டை போடான்னு சொன்ன உடனே எடுத்து 10 பேர் அடிக்கிறது, எல்லாரும் தூக்கி சொல்கிறது அப்படிலாம் இல்லாமல் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளான ஃபைட்டிங் ஸ்டைல் அதெல்லாம் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஃபைட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்க நல்லாவே இருந்தது. அதுக்கடுத்து நம்பர் 5ல் இருக்கிறது விண்ட் பிரேக்கர் அப்படிங்கிற இந்த அனிமே. இந்த அனிமே கான்செப்ட் பார்த்திங்கன்னா இது அப்படியே டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் மாதிரி தான். இந்த ஸ்கூல் பசங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிற அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும்.
இந்த அனிமேல இருக்க ஹீரோ வந்து பெருசாக ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் இருக்கிறவன் அவனுக்கு அடுத்து ஒரு ஸ்கூலில் சேர்றான். அதாவது அந்த ஸ்கூல் ஃபுல்லாகவே பொறுக்கி பசங்களாக இருப்பாங்க. அந்த ஸ்கூலில் சேர்ந்து அதில் வந்து நம்பர் 1 ரவுடியாக மாறணும் அப்படிங்கிறது தான் அவனோட மோட்டிவாகவே இருக்கும். பட் அந்த ஸ்கூல் வந்து அவன் வாழ்க்கையை எப்படி மாற்றுது அப்படிங்கிற அந்த மேட்ரை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த இடத்துல அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்க. அதாவது சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் வளர்ந்தவன் அந்த ஸ்கூல் போகிறப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறான். அவன் வாழ்க்கை வந்து எப்படி மாறுது அப்படிங்கிற அந்த மேட்ரை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதே நேரம் ஃபைட்டும் வந்து தரமாகவே இருந்தது. அதுக்கடுத்து நம்பர் 4 இருக்கிறது சோலோ லெவலிங் அப்படிங்கிற இந்த அனிமே தான். கண்டிப்பாக வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுலே இந்த அனிமேவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த அனிமே வந்து செம ஃபேமஸாக போயிருந்தது. இந்த அனிமே கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து நிறைய போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போனால் நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும். அதை ரன் பண்ணுறது தான் ஹண்டர்ஸ் வேலையாக இருக்கும். ஆனால் அதில் இருக்கிறதுலே வீக்கான ஆள் தான் நம்ம ஹீரோவாக இருப்பான். பட் அவ்வளோ வீக்காக இருந்தவன் திடீர்னு பார்த்திங்கன்னா செம பவராக மாறிடுவான். அந்த மேட்டரில் வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இது மாண்பா வந்து வேறு லெவலில் இருக்கும். அனிமேல இப்போதைக்கு ஒரே சீசன் தான் வந்திருக்கு. இந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து தரமான சீன்லாம் பெருசாக இருக்காது. அதனால இதை 4th பிளேஸில் வச்சுருக்கேன். பட் கண்டிப்பாக சொல்கிறேன் சீசன் 2 சீசன் 3லாம் வந்து இதை விட பயங்கரமாக இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் பார்த்து சூப்பராக நினச்சிங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு டீசர் தான். ஸோ இதுக்கான சீசன் 2 வந்து இந்த வருஷத்தோட கடைசியில், அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த அனிமே பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து 3rd பிளேஸில் இருக்கிறது செயின்டு சோல்ஜர் அப்படிங்கிற இந்த அனிமே. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஒரு 18+ அனிமே. அதனால நீங்கள் அடல்ட்டாக இருந்தால் மட்டும் இந்த அனிமே செக் பண்ணி பாருங்கள். இந்த அனிமே பொறுத்த வரையும் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் நிறைய சூப்பர் பவர் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே ஆம்பளைங்க வந்து பெருசாக வேலைக்கெலாம் போகக்கூடாது, அவங்க வந்து வீட்டு வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அனிமே கான்செப்ட் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஹீரோயின் இருப்பா. அவளோட பவர் என்னென்னா அவளால் மற்றவங்கள அடிமையாக மாற்ற முடியும். அப்படியே ஒருத்தவங்களை அடிமையாக மாற்றினாங்கன்னா அவள் யார் அடிமையாக மாற்றாலோ அவங்களுக்கு பவர் கிடைக்கும். பட் அவன் இந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த அடிமையாக மாறுறவன் எந்த விஷயம் கேட்டாலும் அந்த பொண்ணு வந்து அதை செஞ்சே ஆகணும். இந்த மாதிரி ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை அடிமையாக மாற்றுறா. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறுவான். இவங்க 2 பேருமே சேர்ந்து சண்டைலாம் போட்டு முடிச்சுடுவாங்க. அந்த சண்டை போட்டதுக்கப்புறமா ஹீரோ கேட்குற அந்த ரிவார்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஜாக தான் இருக்கும். அதனால தான் இது 18+ அனிமேவாக இருக்குது. பட் இந்த அனிமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் காட்டுற ஃபைட்டு அந்த அனிமேஷன் ஸ்டைல் இதுன்ட்டு எல்லாமே பக்கவாக இருந்தது. அதுக்கடுத்து நம்பர் 2ல் மொத்தமாக 2 அனிமே வச்சுருக்கேன். ஒன்று சுக்குமிச்சி மூலிட் ஃபேண்டசியோட சீசன் 2. அதுக்கடுத்து ராங் வே டு யூஸ் ஹீலிங் மேஜிக் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமே. இது ரெண்டுமே வந்து இசக்காய் அனிமே தான். இது ரெண்டுத்தில் ஒன்று பெஸ்ட்டு ஒன்று வேஸ்ட்டுன்னு சொல்லவே முடியாது. அதனால தான் ரெண்டுத்துலையுமே வந்து நான் 2nd பிளேஸில் வச்சுருக்கேன். இதில் சுக்குமிச்சி படி பார்த்திங்கன்னா அதில் ஹீரோவை வந்து வேறு வேர்ல்டுக்கு சமன் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவோடு சேர்ந்து இன்னும் 2 ஹீரோ இருப்பான். ஃபஸ்ட் சீசனில் ஹீரோ மட்டும் காமிச்சிருப்பாங்க. இப்போதைக்கு 2nd சீசனில் ஹீரோ கூட அவங்க சமன் பண்ண இன்னொரு கேரக்டர்ஸ் காமிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த கேரக்டர்ஸோட மோட்டிவ் என்ன, அப்புறமா ஹீரோ வந்து அவன் பவரை எப்படியே டெவலப் பண்ணுறான். அதுக்கடுத்து ஃபஸ்ட் சீசன்லேயே அந்த டெமிப்ளேன் அப்படிங்கிற அந்த இடத்த காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்த ஹீரோ வந்து எப்படிலாம் வளர்க்குறான் அப்படிங்கிற அந்த மேட்டரை சூப்பராக காமிச்சிருந்தாங்க. இன்னொரு மேட்டர், இது வந்து ஃபஸ்ட் சீசனை விட நிறையா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ணுற சீன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதுக்கடுத்து ராங் வே டு யூஸ் ஹீலிங் மேஜிக் அப்படிங்கிற இந்த அனிமே. இதுவும் வந்து இசக்காய் தான். இதில் 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகிறப்ப அவங்கள வேறு வேர்ல்டுக்கு சமன் பண்ணிடுறாங்க. இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பவர் இருக்குது. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஹீலிங் மேஜிக் தான் பவராக காட்டுறாங்க. ஜஸ்ட் ஹீலிங் மேஜிக் மட்டும் வச்சு ஒருத்தர் என்ன பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த அனிமே பாருங்கள். அந்த விஷயத்தை ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதே தாண்டி இவன் ஹீலிங் மேஜிக் தான் இருக்குன்னு சொன்ன உடனே அந்த இடத்துலலாம் பயப்படுற சீனு அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இவனோட மாஸ்டர் வந்து அவ்வளோ பயங்கரமான மாஸ்டர். பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தரமான அனிமே. அதுக்கடுத்து நம்பர் 1ல் இருக்கிறது கைஜூ நம்பர் 8 அப்படிங்கிற இந்த அனிமே தான். இந்த அனிமே வந்து பல பேர் வந்து ஏஓடியோட கம்பேர் பண்ணுவாங்க. பட் ஏஓடி வேறு, கைஜூ நம்பர் 8 வேறு. இதோட கான்செப்ட் படி நம்ம ஹீரோ இருக்கான். அவன் வந்து ஜப்பானில் இருக்க ஏகப்பட்ட கைஜூஸை காலி பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோளோட இருக்கான். பட் ஒரு ஆக்சிடெண்ட்டால் நம்ம ஹீரோவே வந்து ஒரு கைஜூவை மாறிடுறான். அதுக்கடுத்து என்ன ஆகுது அதுதான் வந்து இந்த அனிமையோட கதையாகவே இருக்கும். இந்த அனிமேயில் அனிமேஷன் வேறு லெவலில் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீனு, அந்த ஃபைட்டிங் சீன், அது இதுன்ட்டு எல்லாமே தரமாக இருந்தது. எனக்கு இதுவரையும் இந்த வருஷத்தில் நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அனிமேவாக இந்த ஒரு கைஜூ நம்பர் 8 தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு உங்கள் ஃபேவரட் லிஸ்ட்டை கீழே கமெண்ட்டில் போடுங்க. அதில் நான் பார்க்காத அனிமே இருந்தால் அதை பார்த்து நான் பார்த்துக்கிறேன். இந்த வீடியோவில் தான் வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.
Yeah.